ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது டிராமாவை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான போர் சீனை தான் காட்டுறாங்க. ஓப்பனிங்கே நம்ம ஹீரோவை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ரெண்டு பெரிய நாடுக்கும் போர் நடக்குது. ஒன்னு சூசா நாடு. இந்த நாட்டோட இளவரசன் தான் நம்ம ஹீரோ ஃபெங்ஷு. அவன் தலைமையில எதிரி நாட்டை சூறையாடுறான். சும்மா அனல் பறக்குது. கிட்டத்தட்ட வின் பண்ற லெவலுக்கு போயிடுறான். அப்ப எங்கேயோ இருந்து ஒரு அம்பு பறந்து வந்து ஹீரோவோட நெஞ்ச கிழிக்குது. அந்த அம்பா விட்டது வேற யாரும் இல்ல, இந்த கதையோட கதாநாயகி ஃபூஷியா, ஜின்சியா நாட்டோட தளபதி. இந்த ரெண்டு நாட்டுக்கும் எப்பவுமே ஆகாது. பல வருஷமா ரெண்டு நாட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்ல ஷூஷா நாட்டோட இளவரசன் தான் படையோட வந்து ஜின்சியா நாட்டை கைப்பற்ற பார்த்தான். அந்த நாட்டோட தளபதி ஃபூஷியா ஒரே அம்பால ஹீரோவை டிஃபீட் பண்ணிட்டா. அடிப்பட்ட ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவனோட ஆளுங்க அவனை கூட்டிட்டு போக, ஆனா யாருன்னே தெரியாத ஒரு கேங் வந்து அவங்கள தாக்க வர, இளவரசரை நீங்க கூப்பிட்டு போங்க, இவங்கள நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சண்டை போடுறான். ஆனா இந்த கேங் விடுற மாதிரியே தெரியல. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண, அப்ப ஹீரோவோட வண்டி மலையில இருந்து கீழே விழ, அதுல ஹீரோ இறந்து போயிடுறான். இந்த பக்கம் ஃபூஷியா திறமையால ஜின்சியா நாடு வின் பண்ணிடுது. ஆனா வெற்றிக்கு காரணமான ஃபூஷியா சடனா காணாம போயிடுறா. அவளையும் அதே மாதிரி ஒரு கேங் வந்து கொல்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட அவ வெறித்தனமா சண்டை போடுறா. அந்த சண்டை நடக்கிற அதே இடத்துக்கு லின்சுன்னு ஒரு டாக்டர் அம்மா அவளோட அசிஸ்டன்ட்டும் மூலிகை பறிக்க வர, அப்ப அந்த அசிஸ்டன்ட் சொல்றா, மேடம் எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டாக்டர் அம்மா, போன வாரம் ஒருத்தனுக்கு மருந்து கொடுத்தேன், அது கொஞ்சம் ஓவர் டோஸா போய் அவனுக்கு 3 நாளா வயித்தால போகுது, அதனால இப்ப போனா நம்மள அவன் கொன்னுருவான், கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருப்போம் அப்படின்னு அவ சொல்ல, அப்ப அந்த கேங் வந்து அவ கழுத்துல கத்திய வச்சு நம்ம ஹீரோயினிய பத்தி கேட்க, ஆனா அவ பயந்து போய் பாக்கலன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினி மாசாங்க வந்து அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு அவளை காப்பாத்துறா. சண்டைக்கு பிறகு அவ மயங்கி விழ, உடனே அந்த வைத்தியர் பொண்ணு தலைவிய அவ இடத்துக்கு கூட்டிட்டு போக, அந்த இடத்தோட பேரு செங்லான் மலை. அங்கதான் தலைவிய கூட்டிட்டு போய் அவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறா. அதே இடத்துலதான் நம்ம ஹீரோவுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆக்சுவலா இந்த வண்டி கீழே விழுறதுக்கு முன்னாடியே ஹீரோ குதிச்சு எஸ் ஆயிடுறான். இப்ப தலைவன் கண் முழிச்சதும் நடந்ததை கேட்க, அவங்க தோத்ததை பத்தி சொல்ல, நம்ம தோத்தது இவளாலதான் இளவரசி, இவளை நம்ம ஏதாவது பண்ணணும், இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னால எங்கேயும் போக முடியாது, ஊருக்குள்ள போறதும் ஆபத்து தான், பேசாம அங்க போலாம், இவங்க யாருன்னு தெரியல, இவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கணுமா, இவ நம்ம உயிரை காப்பாத்தினவ, ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். கட் பண்ண ஒரே பணமா கிடக்க, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கேங் வந்து, செத்து போன நம்ம ஆளுங்களுக்கு மரியாதையா அடக்கம் பண்ணு, ஆனா தலைவரே அந்த பொண்ணு ஒண்ணு அவளை உயிரோட கொண்டு போகணும், இல்ல அவ போனத்தையாது நாம கொண்டு போகணும், அவளை விடாம தேடிக்கிட்டே இருக்கலாம். கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கால, அவனோட ஊரை காட்டுறாங்க. நாம இந்த போருக்காக 2 வருஷமா பிளான் பண்ணோம், பிளான் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் தோத்துட்டோமே. இல்ல ராஜா, நாம அவங்க கோட்டையை பிடிச்சிட்டோம், ஆனா அசந்த நேரத்துல நம்ம இளவரசரை அவங்க அடிச்சிட்டாங்க, இல்லனா நாம ஜெயிச்சிருப்போம். போர்க்களத்துல தோல்வி சகஜமான ஒண்ணுதான். வெறும் 8000 பேரை வச்சுக்கிட்டு அந்த கோட்டையை பிடிச்சதே பெரிய விஷயம், இருந்தாலும் தோத்துட்டோம். இதுக்கு காரணம் நம்ம முதலாம் இளவரசர் தான். முதலாம் இளவரசர் தன்னால முடிஞ்சதை பண்ணாரு, முதல்ல அவர் இங்க வரட்டும், அது வரைக்கும் எதுவும் பேச வேணாம். இப்ப மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் வெளியே வர, என்ன மாமா அவங்கதான் இளவரசருக்கு எதிராக பேசினாங்கல்ல, நீங்களும் அவனுக்கு எதிராக பேசிருக்கலாமே. என்னதான் அரசர் கோவப்பட்டாலும் எந்த அப்பனும் தன் பையனை பத்தி குறை சொல்றத நிதானமா கேட்க மாட்டான். அவன் தோத்து போயிருந்தாலும் ஒரு சாதனை பண்ணிட்டு தான் தோத்து போயிருக்கான். அதனால இது தோல்வியா இருந்தாலும் அதுலயும் ஒரு சாதனை இருக்கு. ஆனா மாமா, ஒரு வழி இளவரசருக்கு வர வழியில ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு அவங்களுக்கு, டேய் நீ சாகணுமா, நீ சாகணும்னா நீ போய் சாவு, என்ன இதுல சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. கட் பண்ண நம்ம தலைவிய அவ ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு எங்க தேடியும் கிடைக்கல. ஒருவேளை அவ இறந்திருப்பாளோ, வாய மூடு, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, இன்னும் கவனமா தேடி பாருங்க, எனக்கு அவ வேணும். கட் பண்ண நம்ம தலைவியை காட்ட, 3 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவ ஒரு வழியா எழுந்துறா. ஆனா அப்பதான் ட்விஸ்ட், அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, தான் யாருங்கிறதே மறந்துட்டா. உடனே தலைவியை கூப்பிட்டு அவங்க ஒரு மூலிகை குளத்துக்கு போக, அங்க போய் குளிச்சா அவளோட காயம் சீக்கிரமா குணமாயிரும். உடனே தலைவிய அவங்க கூட்டிட்டு போக, அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க வரான். இப்ப 2 பேருமே அந்த மூலிகை குளத்துல குளிக்க, இதே நேரத்துல தலைவியை தேடிக்கிட்டு அந்த மாஸ்க் கேங்கும் அங்க வர, அப்ப ஆர்மியை சேர்ந்த அந்த இளவரசனோட டீமும் அங்க வர, நாங்க ஒரு லேடியை தேடுறோம், அவ சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பா, அவளை நீ பாத்தியா, இவங்க அந்த பொண்ணுதான் கேக்குறாங்களா, ஆனா இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையே, பேசாம இல்லன்னு சொல்லிருவோம், அந்த மாதிரி யாரும் இங்க இல்ல, இவ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே, டேய் உள்ள போய் தேடுங்க. ஹலோ, இது என்ன உங்க அப்பா வீடா, இது ஹாஸ்பிட்டல், ஒழுங்கா உங்க ஆளுங்களை கூப்பிட்டு போயிருங்க. இந்த பக்கம் தலைவிய தலைவன் பாத்துடுறான், என்ன மன்னிச்சிருங்க, நானும் உங்களை மாதிரி குளிக்க தான் வந்தேன், அதுக்காகட்டும் நீ யாருன்னு சொல்லு. ஆனா தலைவி எதுவும் சொல்லாம போக பார்க்க, ஆனா மயங்கி விழுந்துடுறான். அப்ப தலைவி அவளோட படத்தை பாக்குறா, இது என்னோட படமாச்சே, அப்படின்னா இவனுக்கு நான் யாருன்னு தெரியுமா, என்ன அவ உள்ளதானே இருக்கா, இல்ல
நல்லா தேடுனியா? தெளிவா தேடிட்ட. அவங்க உள்ள இல்ல. அதான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல. இடத்த காலி பண்ணு. டேய் சித்ராத, தண்ணி. என்ன? உடனே தலைவி அவனுக்கு மருந்து கொடுக்க. என்ன சொல்ற? ஓ தண்ணி வேணுமா? உடனே தண்ணி கொடுக்குறா. இந்த பக்கம் தலைவியை தேடிட்டு அந்த 2 பேரும் அந்த குளத்துக்கிட்ட போக, அப்ப குளத்துக்கு வெளியே தலைவனோட ஆள் இருக்க. அவங்க கிட்ட அந்த 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அக்கா யாருக்கா அவன்? இவன் முதலாம் இளவரசனோட ஆளு. அப்படின்னா உள்ள முதலாம் இளவரசர் இருக்காரா? நாம ஏக்கா அவரை பார்த்து பயப்படணும்? பயப்படாம அவன் ஒரு சைக்கோ. மக்கள் அவனை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? மரண கடவுள்னு கூப்பிடுவாங்க. உன்கிட்ட என்னோட படம் இருக்கு. சோ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. சோ என் பேரு ஃபூஷியாவா? இவளுக்கு அடிபட்டிருக்கா? யார் நீ? என்ன தெரியல? ஒருவேளை இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையோ? நீ என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கே. ஏன் பயப்படுற? ஒருவேளை நான் உன்னோட எதிரியா? ஹே என்ன சொல்ற? நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? நீ யாருன்னு கேட்ட. நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். என் பேரு ஃபெங்ஷு. என் பேரை சொல்லியும் அவ எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சோ இவ எல்லாத்தையும் மறந்துட்டா போல. உன்னை காப்பாத்தணும்னு வந்துதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்க. ஆனா நீ என்னன்னா என்னையே யாருன்னு கேக்குற? நான் உன்னோட ஃப்ரெண்டா? சரி உனக்கு எப்படி அடிபட்டது? அது ஒரு பெரிய கதை. முதல்ல தண்ணி கூட. டாபிக்க மாத்தாத. உனக்கு எப்படி அடிபட்டதுன்னு சொல்லு. அப்ப தலைவனோட ஆள் வர, அவன் தலைவியை பார்த்ததும் கத்திய எடுக்க, அவ உடனே உஷாராயி தலைவன் காலத்துல கத்திய வைக்க. நீ என்ன ஏமாத்துறல குயு? அவ யாருன்னு அவகிட்ட சொல்லுடா. நம்ம ஃபூஷியாவை ஒரு வேளையை கண்டுபிடிச்சிட்டோம். பதட்டப்படாத. நான் உன்னோட எதிரி இல்ல, நண்பன் தான். என்ன நம்பு. குயு என்ன பாக்குற? அவளுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வா. இங்க பாருமா, இப்பவும் நீ என்ன நம்பலையா? வெளியேதான் என்னோட ஆளுங்க இருக்காங்க. நான் உன்னோட எதிரியா இருந்தா இந்நேரத்துக்கு என் ஆளுங்களை கூட்டிருக்க மாட்டேனா? அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு தெரியும்ல என்ன கொல்ல நினைக்கிற அந்த எதிரி யாருன்னு சொல்லு. அது யாரு? எனக்கு அது தெரியல. ஏன்னா நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா உன்னை கொல்ல இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கு. யார் அந்த ஒருத்த? அவன் சூசாவோட இளவரசர். நீ ஜின்ஷியாவோட தளபதி. அன்னைக்கு நடந்த போர்ல நீ விட்ட அம்பு அவனோட நெஞ்சை கிழிச்சிருச்சு. என்கிட்ட அடி வாங்கின அவ என்ன கொல்ல பாப்பானா? அவனை குறைச்சி எடை போடாத. அவனை எல்லாருமே மரணத்தின் கடவுள்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு இளவரசன் தானே. அவ எதுக்கு ஒரு சாதாரண தளபதிய கொல்ல வரணும்? ஏன்னா அவன் வாங்கின அடிய திருப்பி தராம விட மாட்டான். உனக்கு அவனை பத்தி நிறைய தெரியும் போல. சரி அவன் பேர் என்ன? அவன் பேரா? சரி சொல்றேன். அவன் பேரு ஃபெங்ஷு. அவ தலைவனோட ஆளுங்க அவளை சுத்து போட, தளபதி ஃபூஷியா என்னமா சப்பையா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா எவ்வளவு கீழ்த்தனமா வேணா போவேன். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாத்துட்டியே அந்த ஃபூஷியா எப்படி இங்க வந்தா. நான் மொழியை தேடி மலைக்கு போனேன். அப்ப சில ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்ப அவதான் எங்களை காப்பாத்தினா. ஆனா நடந்த சண்டையில அவன் தான் யாருங்கிறதே மறந்துட்டா. எந்த மலைக்கு போன? தியாங் மலைக்கு. ஆனா இளவரசி அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவ இங்கேயே இருக்கட்டுமே. சாக போறவ எங்க இருந்தா என்ன? உடனே தலைவர் அவளை கூப்பிட்டு கிளம்ப, அவங்க உண்மையிலே எதிரி நாட்டோட தளபதியா? அவளாலதான் நாம இந்த போர்ல தோத்தோமே. இளவரசர் அவளை சும்மா விட மாட்டாரு. எல்லாமே என்னாலதான். நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்ததாலதான் அவ இளவரசர் கிட்ட மாட்டிக்கிட்டா. இளவரசி நாம இந்த அரசியல் சண்டையில தலையிடக்கூடாது. அதனால இதுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. கட் பண்ணா அந்த அமைச்சரை காட்ட, மகனே என்னால உனக்கு ஒரு நல்ல இடத்தை கட்ட முடியல. இவரு பேரு சுவான்ஷன், ஷூஷா நாட்டோட பிரைம் மினிஸ்டர். எங்க போயிட்டு வர? மன்னிச்சிருங்கப்பா. உங்க அண்ணன் ஜின்கோ உங்க வயசுல ஒரு தளபதியா இருந்தான். இந்த நாட்டுக்கு நிறைய சேவை பண்ணான். ஆனா நீங்க 2 பேரும் இனிமே அப்படி பண்ண மாட்டோம்பா. அவரு போன பிறகு மாமா உன் நடதுக்காக தான் சொல்றாரு. உனக்கு புரியுதா? சந்தோஷமா இருந்ததால ஒரு பேக்க போட்ட. ரொம்ப சந்தோஷப்படாத. அவன் பாடி இன்னும் கிடைக்கல. மிங்கா 300 அடி பள்ளத்துல அவன் விழுந்துட்டான். பிழைக்க சான்ஸே இல்ல. நீ அவனை ஆளை வச்சு கொல்ல பார்த்தது அங்கிளுக்கு தெரியாது. அவரோட ரூல் படி நீ இப்படி பண்ணக்கூடாது. ஆனா அவன் இறந்துட்டா இந்த சூசா நாடே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். அப்ப காட்ஃபாதர் நம்மள பாராட்டுவாரு. கட் பண்ண அரசரை காட்ட, இதுதான் சாக்குன்னு எல்லாருமே என் பையனை குறை சொல்றாங்க. போர்ல தோத்து போனா அவங்க பேசதான் செய்வாங்க. ஆனா பேச வேண்டியவன் பேசலையே. அவன் என் பையனுக்கு சப்போர்ட்டால பேசுறான். அதான் எனக்கும் புரியல. அப்பெல்லாம் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பாப்பாரு. ஆனா இப்ப அவரு ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ ஒருத்த வந்து ஹீரோ வந்த வண்டி மலையில இருந்து கீழே விழுந்ததா சொல்ல, சாகுற அளவுக்கு அவ்வளவு வீக்கான ஆள் இல்ல. ஒருவேளை அவன் இந்த மாதிரி செத்து போயிருந்தா அவன் என் பையனா இருக்க சான்ஸே இல்ல. கட் பண்ணா நம்ம ஹீரோனிய போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண, அத நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இளவரசி அந்த காட்டுல சண்டை நடந்த மாதிரி தெரியுது. ஆனா அவங்க தடயத்தை அழிச்சிருக்காங்க. உண்மையாவா? ஆமா. அதோட அங்க டெட் பாடி கிடைச்சது. அதுல இருந்து இந்த
டோக்கனை எடுத்த இது கண்டிப்பா ஜீசு நாட்டோட டோக்கன் தான். சோ என் கெஸ் கரெக்டா இருந்தா முதல்ல அவளை கத்தியில குத்தி இருக்காங்க, அப்புறம் தான் மலையில இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. கீழே விழுந்த அவ சாகல, ஆனா தலையில அடிபட்டதால அவளுக்கு ஞாபகம் போயிருக்கு. அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை கொல்ல ஒரு கேங் வந்திருக்கு. ஆனா இவ சாதாரண ஆள் இல்லையே, ஒரு பெரிய தளபதி. இவ்வளவு கொல்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் வரும்? கட் பண்ணா ஜிசுவோட இளவரச ஷைஷிய காட்டுறாங்க. அவன் ஒரு வலையில பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் தெரிய வருது இவனும் நம்ம தலைவியோ லவ் பண்ணிருக்காங்கன்னு. இந்த பக்கம் தலைவிய டார்ச்சர் பண்ண அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவ தளபதி ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. நீ முன்னாடி இப்படி இல்லையே, உன் கண்ணுல அவ்வளோ கோவம், வெறுப்பு, வலி இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட குழப்பம் தெரியுது. உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல. நீ ஒரு பெரிய வீராங்கனை தான். உன் நாட்டுக்காக நீ என்னென்னவோ பண்ணிருக்க. ஆனா உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? கண்டிப்பா உன் நாட்டை சேர்ந்த யாரோ தான் உன்னை கொல்ல பாக்குறாங்க. யார் அது? ஏன் உன்னை கொல்ல நினைக்கிறாங்க? அப்ப தலைவி தலைவன் கூட சண்டை போட உடனே அவனோட கழுத்தை கடிக்கிறா. அப்ப சத்தம் கேட்டு ஹீரோட ஆளுங்க அங்க வர, கிட்ட வராதீங்க, இவ்வளவு நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உடனே என் தலைவன் அவளை சாவடி அடிக்கிறான். இவ்வளவு நான் இப்பவே கொன்னுடுறேன், அவளை விடு. இளவரசி அவளை விடுன்னு சொன்னா விடு. இந்த போர் நாம நினைச்ச மாதிரி சாதாரண போர் இல்ல, அதுல நிறைய சதி இருக்கு. அந்த சதி இவளுக்கு தெரியும். இவ உயிரோட இருந்தாதான் அந்த மர்மத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கட் பண்ணா ஜீசு நாட்டை காட்ட அவங்க சமாதானமா போகணும்னு இளவரசர் சைஷுவுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சிய பொண்ணு கேட்கலான்னு அவங்க அரசர் முடிவெடுக்க, இந்த பக்கம் அவளை போட்டு சாகாடி அடிச்சுட்டு அவளுக்கு நம்ம ஹீரோ மருந்து போட்டு விடுறான். உன் உடம்புல இருக்கிற வலிக்கு மருந்து இருக்கு, ஆனா மனசுக்கு இல்ல. பயப்படாத, உனக்கு மயக்க மருந்து தான் கொடுத்திருக்கேன். அதனால உன் உடம்புல சக்தி இல்லாம இருக்கு. சோ நீ சாக மாட்ட. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? உனக்கு மருந்து போடணும். என்ன கொல்லணும்னா கொன்னுக்கோ. எதுக்கு இப்படி டிராமா போடுற? நான் ஆம்பளை, நீ பொம்பளை. ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் தனியா ரூம்ல இருக்கும். உன்னை பாத்துக்க யாருமே இல்ல. அதனாலதான் நான் உன்னை பாத்துக்கிறேன். வெக்கமா இருந்தா கண்ணை மூடிக்கோ. ஆனா நீ ஒரு பெரிய தளபதி. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கவலைப்பட மாட்ட. என்ன பேசாம கொன்னுரு. இந்த மாதிரி அவமானத்தை சகிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்ப சாவ பத்தி நினைக்க மாட்டேன். கடவுள் உனக்கு ரெண்டாவதா வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அத மதிக்க கத்துக்கோ. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, எதுக்காக நான் உன்னை கொல்லணும்? அதுக்கான காரணத்தை நீ சரியா சொன்னா உன் ஆசைய நான் நிறைவேற்றுறேன். இந்த பக்கம் இப்படின்னா வெளியே ஹீரோட ஆளுங்க, என்னடா இது, தலைவர் இது வரைக்கும் யாருக்குமே மருந்து போட்டது இல்லையே, ஒருவேளை அவன் மேல பரிதாபப்படுறாரோ? இல்லடா, இதுல வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அதோட அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அலட்டிக்க மாட்டாரு. கேள்விப்பட்டியா, அவ இன்னும் சாகல. நினைச்சேன் அவன் இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான்னு. ஆனா அவனுக்கு எப்படி தெரியும் நாம தான் அவன் ஆளை வச்சு கொல்ல பார்த்தோன்னு? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் ஆதாரம் இல்லாம அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்தா நம்மள சும்மா விட மாட்டான். ஜாக்கிரதையா இரு. அதுவும் அவன் உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு முன்ன நீ முந்திக்கோ. ஏன்னா அவன் போர்ல தோத்து போயிருக்கான். ஆனா அவனை எதுவும் பண்ண முடியாது. ஆனா அவனோட ஆளுங்களை நம்ம ஏதாவது பண்ணலாம். இளவரசி, அந்த பொண்ணை என்ன பண்ண போறோம்? அவளும் நம்ம கூட வரட்டும். இப்ப நம்ம போக வேணாம் இளவரசி. நாளைக்கு என்ன நாளுன்னு மறந்துட்டியா? நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். இவ தலைவியை கூப்பிட்டு போக தலைவி எழுந்ததும் தலைவன் கூட சண்டை போட, நான் உன் இடத்துல இருந்தா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். உனக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு, உடம்புலயும் தெம்பு இல்ல. இந்த நிலைமையில நீ தேவையில்லாம என் கூட சண்டை போட்டா உனக்கு தான் நஷ்டம். உன்னை கீழே தள்ளி விட்டதும் நான் இல்ல. சொல்ல போனா என்னை விட உன்னை கொள்ள யாரோ துடிக்கிறாங்க. நீ என் கையில கிடைச்சது உனக்கு தான் நல்லது. நீ என்ன சொன்னாலும் உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். அப்போ ஒரு சோல்ஜர் வந்து ரிப்போர்ட் பண்றான். இளவரசி, சின்ன இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடக்குதாம். நாம இப்ப அங்க போலாமா இல்ல உங்க அரண்மனைக்கு போலாமா? அரண்மனைக்கே போ. உடனே தலைவனோட டீம் கிளம்ப இந்த பக்கம் அரண்மனையில சின்னவருக்கு பட்டாபிஷேகம் நடக்க, அதே நேரத்துல தலைவனோட டீம் வந்து ஊருக்குள்ள போக பார்க்க, அப்போ ஒருத்த வீரர்களோட வந்து ஹீரோட டீமை வழிமறைக்க, எங்களுக்கு முதல்ல வழியை விடுங்க, உங்களெல்லாம் உள்ள விட முடியாது. போர்ல தோத்து போனவங்க தானே நீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லிட்ட பிறகுதான் உள்ள போகணும். அதுவும் போர் கடவுள்னு பேர் எடுத்த நம்ம முதலாம் இளவரசர் எப்படி தோத்து போனாரு? உங்க படையில ஒரு கருப்பாடு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இங்க பாரு, எங்களை கேள்வி கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நான் முதலமைச்சர் சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். சோ உங்க படைய சேர்ந்தவங்களை நான் விசாரிக்கணும். இவங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவன் கேக்குற மாதிரியே தெரியல. மிஸ்டர் சாங்கா அவர்களே, கொஞ்சம் கிட்ட வாங்க, இன்னும் பக்கத்துல வாங்க. என்ன சொன்னீங்க? நான் முதலமைச்சர் சொல்லிதான் இங்க வந்தேன். ஓ, முதலமைச்சரே சொல்லிட்டாரா? உடனே தலைவர் அவன் கழுத்தை பிடிச்சு கொன்னுறான். இப்ப வண்டிய உள்ள விடு. உடனே அவங்க உள்ள போக, நாம இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை போட்டிருக்கோம். அந்த சண்டைய இதோட முடிச்சுக்கலாம்.
இப்ப நீ என்னோட அரண்மனைக்கு போ, முக்கியமான விஷயம் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து உன்னை பாக்குறேன். நான் உன் கூட செத்தா கூட வேலை செய்ய மாட்டேன். உன்னுக்குள்ள பார்த்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்டாகணும். உடனே தலைவர் அங்க இருந்து போக கட்பான அரண்மனையில விழா நடக்க அப்ப தலைவர் மாசா உள்ள வர, அண்ணா எப்படி இருக்க? இன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் கேள்விப்பட்டேன், என்னோட வாழ்த்துக்கள். சரி நீ கிளம்பு, நான் நம்ம அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். உடனே அவன் போக, சரி நீ தான் வந்துட்டல, இப்ப சொல்லு, போர்ல நீ எப்படி தோத்த? அரசே, நம்ம ஆர்மியில ஒரு கருப்பாடு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இதுதான் அரசே, நம்ம இளவரசர் பின்வாங்கினப்ப எதிரிங்க அவரை கொல்ல பார்த்தாங்க. அவர் அந்த வழியில் தான் போறாருன்னு எதிரிங்களுக்கு எப்படி தெரியும்? மந்திரி சொல்றதும் சரிதான், நம்ம கூடயே ஒரு கருப்பாடு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. லூகா அத கொண்டு வா. உடனே அவன் ஒரு பெட்டியை கொண்டு வர, இதுல என்ன இருக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுல இருக்கு. உடனே அவன் திறந்து பார்க்க அதுல முதலமைச்சரோட வளர்ப்பு பிள்ளையோட தலை இருக்கு. காட்ஃபாதர், இது நம்ம சாங்கா. நீ சொன்னது சரிதான், இது நம்ம சிட்டியோட பாதுகாவலர் கமாண்டர் சாங்காவோட தலை தான். என்ன கொல்ல பார்த்ததும் அந்த துரோகி தான். ஆனா இதுல உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். அரசே, இது இளவரசரோட கதை, இவன் தான் துரோகின்னு என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப நீங்க சொல்லுங்க முதலமைச்சரே, என்ன கொல்ல வந்த இந்த ஆளை நான் கொன்னது சரியா இல்ல தவறா? முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவாரு? அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.